வளர்க்கும் உபாயம் அறிந்தவன் நான். இப்பிரபஞ்சத்திலேயே போதும் என்ற சொல்லுக்கு சொந்தக்காரனும் நான் தான். ஆம், நான் தான் வயிறு பேசுகிறேன். வாய் பேசித்தானே கேட்டிருக்கிறீர்கள், வயிறு பேசி கேட்டதுண்டா? கேளுங்கள், சற்று காது கொடுத்து கேளுங்கள். வயிற்றுக்காக பாடுபடுவதாய் நினைத்துக் கொண்டு இந்த வயிற்றைத்தான் பாடாய்படுத்துகிறீர்கள். கடந்த காலத்தின் எச்சங்களையும் எதிர்கால தேவைகளையும் நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை என்பது உங்களுக்கு தெரிந்திருந்தும் அடுத்த வேலைக்கும் சேர்த்து திணிக்கிறீர்களே, இது நியாயமா? அன்னதானங்களும் அணையா விளக்குகளும் ஆயிரம் ஆயிரம் இருந்தாலும் இன்றும் பசியோடு இருப்பவர்களும் பசியால் இறப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களின் பசித்த வயிறுகள் கூறும் ஈரத்துணியால் கடத்திய நாட்களின் எண்ணிக்கையை. தின்றது செரிக்க என்ன தின்னலாம் என்று யோசிக்கும் கூட்டத்தின் நடுவே சிறுகுடலை பெருங்குடல் தின்னும் முன் ஏதாவது கிடைக்காதா என்று ஏங்கும் கூட்டமும் இருக்கத்தான் செய்கிறது. நொறுங்க தின்றால் 100 வயது. இன்று நம்ம எத்தனை பேர் 100 வயது தாத்தா பாட்டியை பார்த்திருக்கிறோம்? அவசர கதியில் கிடைத்ததையெல்லாம் வழங்கிவிட்டு பள்ளிக்கும் அலுவலகத்திற்கும் செல்லும் உங்களுக்கு என்னை பற்றிய அக்கறை எங்கே இருக்கிறது? உள்ளே அனுப்புவதை நன்றாக அரைத்து அனுப்பினீர்கள் என்றால் என் வேலையும் குறையும், உங்கள் ஆயிலும் அதிகரிக்கும். இன்னும் சில பேர் தொலைக்காட்சியையும் அலைபேசியையும் பார்த்து கொண்டே என்ன உண்ணுகிறோம் என்று கூட தெரியாமல் என்னை திக்கமுக்காட செய்து விடுகிறார்கள். தேடிச்சோறு தினந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி ஒட்டிய வயிறையும் உப்பிய வயிறாக்கியதுதான் உங்களது சாதனையா? கண்டதையும் சுவைக்க தோன்றும், நேரங்கட்ட நேரத்தில் பசியை தூண்டும். வாய் வலி வந்தது வயிற்றுக்குள் செல்லும் முன் வந்த வழி சென்றிடுமே, சோர்ந்து சோர்ந்து மயங்கிடுமே. கர்ப்பிணி வயிற்றின் புலம்பல்கள் இவை. தன்னிலை மறக்க மது என்னும் அமிலத்தால் தன்னை கொதிக்க வைத்துக் கொண்டிருக்கும் குடிமகனின் கொடுமையை சொல்ல இந்த வாய்க்குதான் வார்த்தைகள் வக்கற்று போனதோ? இல்லாள்களுக்கு இனிய வேண்டுகோள், மீதம் இருக்கிறதே என்று என்னுள் வலுக்கட்டாயமாக திணிக்கும் நீங்கள்தான் சில சமயங்களில் இருப்பதை இருப்பவர்களுக்கு ஊட்டிவிட்டு என்னை மட்டும் சும்மா போட்டு விடுகிறீர்கள். இப்படியெல்லாம் கூறுவதால் என்னை அனைவரும் முறையில்லாமல் பயன்படுத்துகிறார்கள் என்று அர்த்தமல்ல. அருந்தியது அற்றது போற்றி உனின் என்று என்னை முறையாக கௌரவமாக நடத்துபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பசித்து புசி என்பதில் தொடங்கி சரியான உடற்பயிற்சி, சரிவிகித உணவு, எனக்கு ஓய்வு கொடுக்கக்கூடிய விரத முறைகள் என்று என்னையும் மதிப்பவர்கள் இப்புவியில் உண்டு. புலால் மறுத்தாரை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என்றாரே வள்ளுவர். நானும் உங்களை தொழுகிறேன். என்னை நிரப்பமற்ற உயிர்களின் உடலை காணிக்கையாக்க வேண்டாம் என்ற வேண்டுகோளோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அழகான உரையை